சார் இப்போ வந்து விம்சோத்தி தசை வந்து 120 வருஷம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம யூடியூப்லாம் போய் பார்க்கும்போது 120 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது கேஸ் ஸ்டடி உங்களுக்கு வந்திருக்கா? அந்த மாதிரி தான் எப்படி நம்ம பலன் சொல்கிறது? சராசரி மனித வாழ்க்கைங்கிறது 120 வருஷம் அப்படின்னு. இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் எடுத்தால் 120 டிகிரி அப்படின்றோம். ஒரு மனிதனுடைய உயிர் அணுக்களை எடுத்து வச்சா அது 120 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்றோம். அதுக்கு பிறகு சேஞ்சஸ் ஆகும்னு சொல்கிறோம். அதே போல் இந்த 120 வருஷங்கிறது விம்சோத்தரி முறையில் எடுக்கிறது வந்து 12 ராசிகளுக்கு 9 பாதங்களை கொடுக்குறோம் இல்லையா? அந்த 9 பாதங்களும் நட்சத்திர பாதங்களை குறிக்குது. அதில் ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுதான் லக்னம். அப்போ இந்த 9 பாதமும் இந்த லக்னமும் சேர்ந்து தசமாக மாறுது. அப்போ 12 தசம் அப்படிங்கிறது 120 வருடம் அப்படிங்கிறத நம்ம விம்சோத்தரியில் கொடுத்துருக்காங்க. அந்த 120 வருடத்தை மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் உள்ளது சரத்தன்மை கொண்டது. சிம்மத்தில் இருந்து விருச்சகம் வரைக்கும் ஸ்திரத்தன்மை கொண்டது. தனுசில் இருந்து மீனம் வரைக்கும் உபயத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் சந்திரன் மூவ் ஆகக்கூடிய காலங்களை வளர்ச்சியுடைய காலங்கள், நல்லதோ கெட்டதோ வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். சிம்மம் முதல் விருச்சகம் வரைக்கும் உள்ளது ஸ்திரத்தன்மையான விஷயங்களை செய்யக்கூடிய பொருளாக அது கருதணும். தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் உபயத்தன்மையானதை கொடுக்கிறோம். இந்த தசாபுத்தி வருடங்களில் சில ஏதாவது 1000ல் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து 9 திசையும் கடக்கலாம். அந்த 9 திசையும் லக்ன தசா நகர்வின் மூலமாக கிரக நகர்வுகள் 6-8-12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் வந்து ஆரோக்கியமாக அவர் வாழ்வார். அந்த 120 வருடத்துக்கு மேலே ஏதாவது 1-2 கிரகங்கள் வரும் இல்லையா தசாபத்தி, அப்போ அந்த கிரகங்கள் 9 நாள் கோச்சாரத்தில் ஏதாவது நட்சத்திரம் உபநட்சத்திரம் மாற்றம் அடையும். இந்த 9 to 15 நாட்களுக்குள்ள அது மாற்றம் ஏற்படுத்த செய்யும். அந்த மாற்றத்தின் மூலமாக சிலர் 120 வருடங்களுக்கு மேலே இறந்து போகக்கூடும். சிலருக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கக்கூடும். இதுதான் இயற்கையின் படைப்பு. தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் அது சாதகமான விளைவுகளை கொடுத்து லக்னத்தை மரணத்திலிருந்து தப்பிக்க வைக்கும். பாதகமாக இருந்துச்சுன்னா லக்னத்திற்கு தொல்லையை கொடுத்து மரணத்தை எழுத வைக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. இப்போது எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து நம்ம புலன்களுக்கு அப்பால் உள்ள சில பவர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து வெஸ்டர்னர் அந்த ஃபாரின்காரங்க நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியக்காரங்க நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில பேர் புக்காக எழுதியிருக்காங்க. அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்குறது? இதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பார்க்க முடியுமா? பொதுவாக ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறது வந்து 3-11ஆம் பாவம் தான். இப்போ ஒரு லக்னத்திற்கு லக்னம் 3-11ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரானரியான சில திறமைகளை அது நம்மளுக்கு உருவாக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் 3-11ஆம் வீடு நல்லா இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரானரியான செயல்களை அது செய்யும். ஒருத்தருக்கு லக்னம் வந்து 3-11ஓட தொடர்பு கொண்டுச்சுன்னா அவருடைய பாடியில் ஏதோ ஒரு தனித்தன்மையான ஒரு ஆற்றலை அது வழங்கும். அது மக்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமாக அது தெரியும். அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு 3-11ஆம் பாவம் 4-12ஆம் வீடாக அமைகிறதுனால அவர் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் இருப்பார். அதே மாதிரி 3ஆம் பாவம் 3ஆம் பாவத்திற்கு 2-11ஆம் பாவம் 3-11ஆம் பாவத்தை காட்டும்போது 1-5ஆம் பாவத்தை காட்டுச்சுன்னா அவர் தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் இந்த 3ஆம் பாவ விஷயங்களில் அவர் புகழ் பெற்றவராக வருவார். இப்படி 12 பாவமும் அந்தந்த பாவத்திற்கு 3-11ஆம் பாவத்தை காட்டுச்சுன்னா அவர் அந்த இதில் தனித்தன்மையான திறமைகளை வளர்த்து கொள்வார்.
இப்போ நான் எல்லா குழந்தைகளையும் சிறு வயதில் நம்ம படிக்க வைக்கிறோம் இல்லையா? படிக்க வைக்கும்போது என்ன செய்கிறோம், இந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்றக்காண்டி இசையிலையோ, விளையாட்டுலையோ, ஸ்போர்ட்ஸ்லையோ, ட்ராயிங்லையோ இப்படி ஏதாவது ஒன்றில் சேர்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு பூரா 2 4ஆம் பாவம் இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்துடும். இப்போ எனக்கு வந்து 4 2ஆம் பாவம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதுனால நான் பள்ளி பருவத்திலிருந்தே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து என்னை தான் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவார். ஏன்னா அந்த வேலையில் திறமையாக செய்வேன். எங்கள் ஊர்லேயே எங்கே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை எங்கள் ஃபேமிலி வீட்டு ஆளுக போய் பார்த்த உடனே அதை அப்படியே கிரகிச்சிட்டு வந்து அந்த வேலையை எங்கள் வீட்டில் வந்து செய்வோம். அந்த ஒரு தனித்தன்மையான எங்கள் ஃபேமிலிக்கே அது உரியது. அதில் எனக்கும் என் தம்பிக்கும் அதிக இன்வால்மெண்ட்டு உண்டு. என் தம்பிக்கும் 2 நாள் சேம் பிளானட்டு, எனக்கும் 2 நாள் சேம் பிளானட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியான திறமைகளை வளர்த்துக்கிறது அந்தந்த பாவத்துக்கு பிரவிருத்தி பாவமான 3 11ஆம் பாவம் அந்த பாவத்தை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். ஒரு கேள்வி சார், இப்போ தசாபுத்தின்றது சந்திரன்லேருந்து அது நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் தசைன்னு எடுத்துட்டோன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக 7 வருஷம் தானே கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேறுபாடு வராதா? வராது. எல்லா கோள்களுமே ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. மில்கி வேயும் ஒரு நீள்வட்ட பாதையில் தான் இருக்குது. அந்த நீள்வட்ட பாதையில் இருந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்து நம்ம மில்கி வேயை பார்க்குறோம். அந்த மில்கி வேய்க்கு உள்ளர நம்ம சூரிய குடும்பம் மாதிரி எண்ணற்ற குடும்பங்கள் உள்ளே இருக்குது. அதில் நம்ம ஒரு கடுகு மாதிரி. அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. அதில் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் நவ கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. அதுதான் 27 நட்சத்திரங்களை நம்ம எடுக்கிறோம். வானவீதியில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் எடுக்காமல் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரிலேட்டிவான நட்சத்திர கூட்டங்கள் எதுவோ அதை தான் எடுக்கிறோம். இப்போ சூரிய குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டு நட்சத்திர குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திர கூட்டத்தை நம்ம எதுக்கு நட்சத்திர கூட்டமாக எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது, ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. அந்த ஒவ்வொரு குணாதிசயத்திலிருந்தே நம்ம கிரக காரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ எல்இடி பல்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பல்பு போட்டால் எவ்வளோ பிரகாசம் இருக்குது, அந்த ஒளியினுடைய வேவ் லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா, ஒரு 1000 எல்இடி பல்பு மாட்டினா எவ்வளோ லென்த்து கிடைக்கும் ஒளியினுடைய லென்த்து. அதுபோல் தனித்த ஒரு ஸ்டாராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒளி வேகம் குறைவு. அதனால் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸாக இருந்தால் ஒளி வேகம் அதிகம், லென்த்து வேவ் லென்த்து வேகமாக வந்து சென்றடையும். அதனாலதே நட்சத்திர கூட்டத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த நட்சத்திர கூட்டத்தில் நம்ம ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் பிறக்கிறோம். அப்போ அந்த புள்ளிக்கு நேர்கோட்டில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த குணாதிசயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ 7 பேர் இருக்கிறோம்னா 7 பேரும் ஒரே சிந்தனையில் இருக்கோமா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த லைன் வேறு, இந்த லைன் வேறு, இந்த லைன் வேறு மாறிடுதுல. அப்போ அந்தந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த கேரக்டர் மாறுற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ் இடைவெளிக்குள்ள இந்த சந்திரன் ஒவ்வொரு லக்கணம் ஒவ்வொரு புள்ளியாக நகண்டுட்டு வருதுல்ல, அந்த ஒவ்வொரு புள்ளியும் வெவ்வேறான குணாதிசயங்களே அது பெறுது. அதனாலதான் லக்கண பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதே இலக்கு ப்ளஸ் குணம். அந்த புள்ளிதே நம்மளுடைய குணத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு அர்த்தம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்டு, ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டுன்னு வந்து கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து கனெக்ட் ஆகும்போது அந்த பலன் வந்து எப்படி மாறுபடுது? எது ஸ்லோ மூவிங் பிளானட்டும் இப்போ சனியும் இப்போ ஒரு சந்திரனும், இப்போ சனிக்கு பின்னாடி சந்திரன் இல்லைன்னா
சந்திரனுக்கு பின்னாடி சனி வந்து ஏதாவது தொடர்பு கொள்ளும்போது அந்த பலன் வந்து அந்த லக்ன ஜாதகருக்கு வந்து எப்படி வந்து பலனை கொடுக்குது? ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட்டு ஸ்லோ மூவிங் பிளானெட்டுங்கிறது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இப்போ லக்ன புத்திநாதன் சனியாக வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த சனி கோச்சாரத்தில் வந்து மிக விரைவாக நகராது இல்லையா? அப்போ ஸ்லோவாக நகர்றதுனால நம்மளுக்கு பாவமுனை தொடர்புகளும் ஸ்லோவாக கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால சனி மந்தன் அப்படின்னு சொல்கிறோம். இதே லக்ன சப்ளாடி சந்திரனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் விரைந்து செல்லுங்கிறோம் இல்லையா? சில மணி நேரத்தில் திசை புத்தி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் நல்லதோ கெட்டதோ மிக விரைவாக அவங்களுக்கு நடக்கும். அதனால் சந்திரன் விரைந்து செல்லும் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் விரைந்து செல்லும் கிரகம்னு சொல்கிறது நம்ம பூமியில் இருந்து சந்திரனை பார்க்கறதுனால அது விரைந்து செல்லும் கிரகம்னு சொல்கிறோம். அதே சந்திரனிலிருந்து நட்சத்திரத்தை பார்த்தா உண்மையிலே மற்ற கிரகங்களை விட மிக காலதாமதமாக செல்லும் கிரகம் சந்திரன் தான். புரியுதா? சந்திரன் 4 ராசியை கிடக்கிறதுக்கு 120 வருஷம் ஆகும். சனி எத்தனை வருஷத்தில் கிடக்கும்? 4 ராசியை கிடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அப்போ 120 வருஷம் எங்கே, 10 வருஷம் எங்கே? அப்போ சந்திரன் விரைந்து செல்லுதா, சனி விரைந்து செல்லுதா? நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது விரைந்து செல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோற்றம் அளிக்குது, அவ்வளோ. ஆனால் அது 120 வருஷம் அந்த தசாபதியை கிடக்குது இல்லையா? இப்போ அசுவதி நட்சத்திரம்னா 7 வருஷம்ல. அப்போ அந்த ஒரு நட்சத்திரத்தை சந்திரன் கிடக்குன்னா 7 வருஷம் ஆகுதுல்ல. அதே சனி எவ்வளோ நாளில் 8 மாதத்தில் கடந்துருவேன். சுக்கிர நட்சத்திரம் 20 வருஷம்ல தசை. அப்போ சந்திரன் 20 வருஷம்ல அந்த நட்சத்திரத்தை நகர்றேன். நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறோம்? விரைந்து செல்லுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த விரைந்து செல்வது ஸ்லோவாக செல்றதெல்லாம் நம்மளுடைய ஐ வியூ தான். பூமியிலேருந்து சந்திரனை வச்சு பார்க்கும்போது ஒன்று, சந்திரன்லேருந்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒன்று. சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் பல பில்லியன் கிலோமீட்டர் வேறுபாடு இருக்குது. ஆனால் பூமிக்கும் சந்திரனுக்கும் குறைந்த இடைவெளி தான். அதனால தான் இங்கேருந்து பார்த்துட்டு சந்திரன் வேகமாக போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு சனியிலேருந்து நட்சத்திரத்தை பார்த்தா இன்னும் ஒவ்வொரு கிரகங்கள்லேருந்து பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும். சனி சந்திரன்லேருந்து பார்க்கறதுனால நம்ம அதை வச்சு தசாபதி சொல்லணும். சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள இடைவெளி தான். நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் இடைவெளி குறைஞ்சிரும்ல. அதனாலதே சந்திரனுக்கு நட்சத்திரத்துக்கு அடுத்து கிரகம் இருக்குது. அதனாலதே கிரகங்கள் நட்சத்திரத்தின் ஆற்றலை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். கிரகங்கள் அந்த ஆற்றலை சந்திரனுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது. சந்திரன் பூமிக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அதனாலதே சந்திரனை மிக அருகாமையில் வச்சுருக்கோம். சந்திரன் வந்து ஒளிரும் கிரகம்தான். அது வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது சந்திரன். சூரியன் இயற்கையிலே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் அது வந்து நட்சத்திரம்தான். அதை நட்சத்திரமாக எடுக்காமல் ஏன் கோள்களாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது மில்கி வேல இல்லை. சூரியன் மில்கி வேக்கு உள்ளே இருக்கு. அதனால சூரியனை மட்டும் கிரகமாக எடுத்துருக்கோம், நட்சத்திரமாக எடுக்காமல் கோள்களாக எடுத்துருக்கோம்.